மஸ்காரா போட்டு மயக்குறியே மஸ்தானி பேசி கவுக்குறியே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் இந்த மேக்கப் லுக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மேக்கப் லுக் ஃபுல்லாகவே நான் வந்து ஒரே ஒரு மேக்கப் டூல் வச்சு மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது வந்து பியூட்டி ஸ்பாஞ்ச். மேக்கப் டூல்ஸுன்னு வந்தாலே மார்க்கெட்டில் வந்து 100,000 கணக்கான டூல்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இதில் எது நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு வந்து எந்த மேக்கப் டூல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. பட் நான் இந்த வீடியோவில் என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா டூல்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஸோ ஒரே ஒரு மேக்கப் ஸ்பஞ்ச் இல்லை பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு கூட நீங்கள் வந்து உங்களோட பேசிக் மேக்கப் லுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேக்கப் லுக்கை நான் ஒரு பியூட்டி ஸ்பாஞ்ச் மட்டும் வச்சு எப்படி க்ரியேட் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக வந்து பியூட்டி பிளெண்டர்ஸ் இல்லை பிளெண்டர் ஸ்பாஞ்ச் வந்து எப்போவுமே நம்ம வெட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா தண்ணியில் போட்டு பிழிஞ்சிட்டு அப்புறம் அந்த தண்ணியை வந்து எக்ஸஸ் வாட்டர் ஃபுல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துடணும். இல்லைனா உங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து அந்த ஸ்பாஞ்ச் உறிஞ்சிடும். ஸோ அதனால் ஈரம் பண்ணிவிட்டு நல்லா ஈரத்தை வந்து பிழிஞ்சு எடுத்துருங்க. அண்ட் நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒரே டூல் யூஸ் பண்ணுறதுனால நடுவில் வந்து க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ வச்சுக்கிறேன். ஸ்டார்டிங் வித் ஸ்கின் கேர். ஸோ பாண்ட்ஸோட லைட் மாய்ஸ்சரைசர் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இது ஒரு ஜெல் டைப் மாய்ஸ்சரைசர். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் நம்ம வந்து இந்த டூல் வச்சு நம்ம மேக்கப் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த க்ரீமு ஃபேஸ் பூரா டாட் பண்ணிவிட்டு பியூட்டி பிளெண்டர் வச்சே வந்து நான் என்னோடய ஸ்கின்னில் வந்து இந்த க்ரீம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நெசசரி கிடையாது, நீங்கள் ஹேண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே ஹேண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட்காக தான் வந்து நான் இந்த வீடியோவில் பிளெண்டிங் ஸ்பாஞ்ச் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து மேக்கப்புக்கு ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ரைமர் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இங்கே வந்து பர்பிளோட போர் இரேசிங் ப்ரைமர் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இது ஒரு ஜெல் டைப் ப்ரைமர். அண்ட் நம்மளோட ஃபேஸில் இருக்கிற போர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா கவர் பண்ணி ஸ்மூத்தன் பண்ணிவிடும். ஸோ இந்த ப்ரைமரையும் வந்து நான் என்னோடய பிளெண்டர் வச்சு தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து என்னோடய ஃபேஸ் பூரா டாட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ஸ்பாஞ்ச் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஸ்கின் கேர் அண்ட் ப்ரைமர் ரெண்டுமே வந்து ரப்பிங் மோஷன்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நம்மளோட ஃபிங்கர்ஸ் வச்சு ஹேண்ட் வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி மோஷன்ஸில் ஸ்பாஞ்ச் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து கலர் கரெக்ஷனுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ மார்ஸோட கான்டோர் ஹைலைட் பேலட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற எல்லா ஷேட்ஸுமே வந்து க்ரீம் பேஸ்டு ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் ஷேட்ஸ். ஸோ எல்லா ஷேட்ஸ் ஆஃப் கன்சீலரும் வந்து இந்த பேலட்டில் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற ஒரு ஆரஞ்ச் கலர் கரெக்டர் ஷேட் எடுத்து என்னோடய டார்க் பேட்சஸ் எல்லாத்தையும் நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ வாய் லிப்ஸ்க்கு சைடில் 2 பக்கத்துலேயும் அண்ட் அண்டர் ஐஸில் எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டாட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்மளோட பிளெண்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். மூவிங் ஆன், எங்கெல்லாம் நான் ஆரஞ்ச் கலர் கரெக்டாக யூஸ் பண்ணணும் அங்கெல்லாம் வந்து ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்கின் ஷேடில் இருக்கிற கன்சீலர் யூஸ் பண்ணி அந்த கரெக்டருக்கு மேலே வந்து அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸில் கலர் கரெக்ஷன் எல்லாமே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷனுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஃபவுண்டேஷனுக்கு வந்து மெப்ளினோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஷேட் வந்து 310. ஸோ ஃபவுண்டேஷனை வந்து என்னோடய பாம்ஸில் போட்டுட்டு அப்புறம் என்னோடய ஃபேஸ் பூரா ஸ்பாட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது வந்து ஆக்சுவலாக பிளெண்ட் பண்ணுறது அந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுற மூவ்மெண்ட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அது எப்படி பண்ணுறது நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஸ்பாஞ்சை வந்து ரப்பிங் மோஷன்ஸில் வந்து பண்ணக்கூடாது ஆப்வியஸ்லி, பிகாஸ் அது வந்து ஸ்கின் கேருக்கு மட்டும்தான் பண்ணணும். ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலரில் மேக்கப் யூஸ் பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட ஸ்கின்னில் வந்து அழுத்தி விடணும், அந்த ப்ராடக்ட் ஸ்கின்னுக்குள்ளே போகிற மாதிரி பண்ணணும். ஸோ ஜஸ்ட் டேப் அண்ட்
டர்ன், டேப் அண்ட் ட்விஸ்ட் அந்த மாதிரி மோஷன்ஸில் வந்து பண்ணணும். அது குவிக்காக பண்ணும்போது வந்து உங்களுக்கு பெருசாக மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் மோஸ்ட்லி வந்து ஜஸ்ட் டேப் 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 அந்த மாதிரி மோஷன் மாதிரி தெரியும் உங்களுக்கு. பட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டியூமி ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கிளிட்டர் ஸ்ப்ரே மாதிரி. அண்ட் இது வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேஸ்க்கு பிரைட்டன் அப் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபேஸ் பூரா ஸ்ப்ரே பண்ணி பிளெண்டர் வச்சு லைட்டாக என்னோடய ஃபேஸில் வந்து ப்ரெஸ்ஸன் பண்ணிக்கிறேன். எல்லோரும் கண்டிப்பாக என்னோடய வாய்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு மனசில் நினச்சிட்டு தான் இருப்பீங்க. ஸோ எனிவே ஐ ஹாவ் அ லிட்டில் பிட் ஆஃப் கோல்ட் அண்ட் காஃப். ஸோ மூக்கு நல்லா அடைச்சிருக்கு, அதனால தான் என் வாய்ஸ் இப்படி இருக்குது, கண்டுக்காதீங்க ப்ளீஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோஸ்க்கு மூவ் பண்ண போகிறோம். மெப்ளினோட ஐபோமேட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து க்ரையான் டைப் பென் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து என்னோடய ப்ரோஸ் பூரா லைன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இப்போ பிளெண்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் பிளெண்டர் யூஸ் பண்ணி அதோட டிப் இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம் ப்ரோஸில். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் அ ப்ரிஃபர்ட் மெத்தட். நம்மளுக்கு பண்ணணும் அப்படின்னா இப்படி பண்ணக்கூடாது, நம்ம ஸ்பூலி தான் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணணும். பட் சின்ஸ் ஐம் யூஸிங் த பிளெண்டர். நெக்ஸ்ட் வந்து பிரைட்டர் கன்சீலர் எடுத்து என்னோடய ப்ரோஸ்க்கு கீழே லைன் பண்ணி அப்படியே என்னோடய ஐலிட்ஸ் பூரா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சரிடா. ஸோ இதனால வந்து நம்மளுக்கு என்னென்னா ப்ரோஸும் வந்து நல்லா டிஃபைன்டாக தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஐ ஷேடோ வந்து நல்லா பாப் அவுட் ஆகும். ஸோ ஐலெட்ஸ்க்கு வந்து ப்ரைம் பண்ண மாதிரியும் ஆகிடும். அடுத்து வந்து பயோட்டிக்கோட மேஜிக் காம்பேக்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட மேக்கப்பை செட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக வந்து என்னோடய பியூட்டி பிளெண்டர் வச்சு டேப் பண்ணி ஜஸ்ட்டு மேக்கப் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஷேடோக்கு வந்து நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பிளெண்டரை நல்லா க்ளீன் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக டிஷ்யூவில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐ ஷேடோக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஷேடோக்கு வந்து ஹூடா பியூட்டியோட நியூட் பேலட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் கிடச்ச ஒரு பேலட். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஹூடா இல்லைன்னு எனக்கு தெரியும். ஜஸ்ட் இன் கேஸ் வந்து அதுதான் நேம் போட்டிருக்கு. ஸோ அதனால் நான் அந்த நேம் சொல்கிறேன். பட் இட்ஸ் அ வெரி பிக்மெண்டட் ஐ ஷேடோ பேலட். ஸோ இந்த பேலட்டில் இருக்கிற ஒரு நல்ல ரோஸ் கலர் ஷேட் வந்து எடுத்து என்னோடய க்ரீஸ்க்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு நல்ல பிரைட் ஐ மேக்கப் லுக் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ பிங்க் வந்து என்னோடய க்ரீஸ்க்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல பிரைட் சன்செட் ஆரஞ்ச் எடுத்து அதை வந்து ஐலிட்ஸ் பூரா நான் கொடுக்க போகிறேன். ஐலிட்ஸ்க்கு வந்து ஷேட் கொடுக்கும்போது பிளெண்டரை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி கலரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஐலிட்ஸ் மேலே ப்ரெஸ் பண்ணும்போதே வந்து நல்ல பிக்மெண்டேஷன் வந்து கிடைக்குது நம்மளுக்கு. அடுத்து சேம் இதே பேலட்டில் இருக்கிற ஒரு ஹைலைட்டர் ஷேட் எடுத்துக்கிறேன். அண்ட் இதை வந்து என்னோடய சீக் போன்ஸ்க்கு அண்ட் ப்ரோ போன்ஸ்க்கு நோஸ்க்கு எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஹைலைட்டரை யூஸ் பண்ணி பிரைட்டன் அப் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபேஸை. மூவிங் ஆன் டு த ஃபினிஷிங் டச்சஸ் ஃபார் ஐ மேக்கப். ஸோ ஐடெக்ஸ் டாஸ்லரோட மாஸ்காரா வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் என்னோடய அப்பர் லேஷஸ் அண்ட் லோவர் லேஷஸ் ஃபுல்லாத்தையும் நல்லா 2-3 கோட்டிங்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ கர்லர் இல்லாத போது வந்து 2-3 கோட்டிங்ஸ் மாஸ்காரா கொடுத்தாலே இப்போ வந்து போதும். மஸ்காரா போட்டு மயக்குறியே, மஸ்தானி பேசி கவுக்குறியே. லோவர் லேஷஸ்க்கு மஸ்காரா அப்ளை பண்ணும்போது கொஞ்சமாக சீக்ஸ் மேலே பட்டுருச்சு. அண்ட் நானும் என்ன நினச்சேன்னு தெரில, பெரிய சின்சியர் சிகாமணி மாதிரி இதையும் வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக முடியல. ஸோ ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி உங்களால் வந்து மஸ்காரா ரிமூவ் பண்ண முடியாது. கடைசியில் நான் என்னோடய ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஸோ மஸ்காராவை வந்து சொன்ன மாதிரி 2-3 கோட்டிங்ஸ் வந்து என்னோடய லேஷஸ்க்கு நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக் வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு நல்ல பிரைட் பிங்க் ஷேடு. இது வந்து ஜஸ்ட் ஹர்ப்ஸோட மினி லைக் ட்ரையல் சைஸ் லிப்ஸ்டிக்ஸில் இருந்தது. ஸோ ஃபினிஷிங் டச்சஸ்க்கு வந்து பொட்டு வச்சுக்கிறேன். அண்ட் இங்கே வந்து நம்மளோட மேக்கப் லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் மேக்கப் வந்து பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுதான் வந்து கம்ப்ளீட்டட் லுக்.
நிஜமாக சொல்கிறேன், ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்குமே வந்து ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட் மேக்கப் வந்து எல்லாத்துக்குமே லைக் கன்சீலர்லேருந்து கலர் கரெக்டர்லேருந்து ஃபவுண்டேஷன்லேருந்து எல்லாத்துக்கும் எப்படி பிளெண்டர் யூஸ் பண்ண முடியும், அதெல்லாம் கூட ஃபேஸ் மேக்கப் பேஸ் பண்ணுறதுக்கு கூட வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ ஷேடோக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தேன். பட் தென் நீங்கள் வந்து லுக்கை பார்த்தாலே தெரியும், இட் டசன்ட் பீன் வெரி பேட் ஆர் சம்திங். ஸோ கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஒரு பர்சனல் லுக்கு பேசிக்கான ஒரு லுக் வந்து க்ரியேட் பண்ணணும் அண்ட் ஃபார் பர்சனல் பர்பஸஸ் அப்படின்னும் போது வந்து நிறைய மேக்கப் டூல்ஸ், நிறைய ப்ரஷஸ் அண்ட் பிராண்டட் ப்ரஷஸ் நிறைய காசு கொடுத்து நிறைய வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு ஜஸ்ட் ஒரு பவுடர் ப்ரஷ், ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் அண்ட் ஐ ஷேடோக்கு ஒரு 2 ப்ரஷ் அவ்வளோதான். அண்ட் பியூட்டி பிளெண்டர் ஒன்று வச்சுருந்தாலே வந்து இட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ உங்களோட பேசிக் மேக்கப் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேக்கப் லுக்கை பற்றி, அண்ட் பியூட்டி பிளெண்டர் வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் ஆல்சோ என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மேக்கப் சேலஞ்சஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். அடுத்த வாட்டி இன்னொரு அமேசிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை அண்ட் டேக் கேர்.